சிந்து பைரவி நிப்ரமோ சிவா போயிட்டு அவங்க பெரியம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் சிவாவுடைய பெரியம்மா சாப்பிடாதே இருப்பாங்க. பெரியம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க, நீங்கள் காலையில் சாப்பிட்டது இங்கே பாரு, சிந்து வீட்டுக்கு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் சிவா அப்படின்றாங்க. அதுக்கு சிவா இருந்தது, இன்னும் பெரியம்மா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சிந்து நல்லவே இல்லைன்னு அவ்வளோ டைம் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இங்கே பாரு, நீ தான் அந்த ஸ்னேகாவுடைய பேச்சு கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க. பாவம், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதும் சிந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா. கொஞ்சமாச்சும் அவளை பற்றி யோசிக்கிறியா சிவா? எதுவுமே யோசிக்காத உன் பாட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ சிந்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் சாப்பாடு தண்ணி சாப்பிடுவேன். இல்லை பெரியம்மா, நான் சிந்துவை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கன்னா என்னுடைய வாழ்க்கையவே அழிச்சு வாவேன். ஆனால் அவளை நான் எப்படி இங்கே கூட்டிகிட்டு வருவேன்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்போனா நானும் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாது இருந்திருங்க, நான் செத்து போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பெரியம்மா, என்ன பெரியம்மா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க பெரியம்மா, நான் இப்படி பேசக்கூடாதுன்னா அப்பனை கூட்டிட்டு வா சிந்துவன்றாங்க. இல்லை முடியாதுன்னா விட சிவா, என்னாலையும் முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் பெரியம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. இங்க பாரு சிவா, எனக்கு தேவை சிந்து. அப்படி அவ என்ன பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சிந்து நல்லவதான், அவளுடைய அன்பு பாசமும் உனக்கு புரியல, போக போகதான் அவளுடைய அன்பு பாசமும் உனக்கு புரியும். இப்போ நீ கூட்டிட்டு வர போறியா இல்லையான்றாங்க. நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவான்றாங்க. பெரியம்மா, நான் சொல்றது உங்களுக்கு பாரு, நீ சொல்றது எனக்கு புரியணும் புரியாத போறது அது அப்புறம் விஷயம். எனக்கு இப்ப சிந்து வந்தாதான் சாப்பாடு தண்ணி உள்ள போகுன்றாங்க. கேட்ட உடனே சிவா ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க. சிவா என்ன செய்ய போறாங்க, தான் பெரியம்மாக்காக சிந்துவை வெளியே கொண்டு வர போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.